அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். பெண்களுக்கு நாணமே ஆபரணம். சுய கௌரவம் இல்லாத பெண்ணை பெண்ணென்றே கூற முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் குருதேவரை நினைத்துக்கொள். அப்போது எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது. யாருடைய வாழ்க்கையில்தான் துன்பமும் துயரமும் இல்லை? அவை இருக்கவே செய்யும். அவருடைய திருநாமத்தை சொல், அவரை சரணடைந்து வாழ். அப்போது அவர் ஆற்றலை தருவார். கஷ்டமோ பிரச்சனைகளோ எதுவும் அப்போது உன்னை அலைக்கழிக்க முடியாது. காமத்தை முற்றிலுமாக யாராவது விலக்க முடியுமா? உடம்பு என்ற ஒன்று இருக்கும் வரை அதுவும் இருந்தே தீரும். ஆனால் ஒன்று, மந்திரத்தில் நாகம் கட்டுண்டு மதிமயங்கி கிடப்பது போல் நாம ஜபத்தின் மூலம் காமத்தையும் தலை தூக்காமல் செய்ய முடியும். துறவி கேட்டார், அம்மா, குருதேவர் மறு உலகிற்கு மட்டும்தானா? அன்னை கூறினார், இல்லை, அவர் இக உலகிற்கும் மறு உலகிற்கும் உரியவர். பக்தை கேட்டாள், அம்மா, நான் பரம ஏழை. உங்களை தரிசிப்பதற்கு அடிக்கடி வரவேண்டும் என்று மிகுந்த விருப்பம் உண்டு. ஆனால் எதுவும் வாங்கி வர முடியாதே என்பதற்காகத்தான் நான் வருவதில்லை என்றார். அன்னை கூறினார், மகளே, உனக்கு தோன்றும் போதெல்லாம் தாராளமாக வா. ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வா, அது போதும் மகளே. பக்தர் கூறினார், அம்மா, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், அதற்கு மேல் அலுவலக வேலை, இதில் ஜபதியானம் எதுவும் நடைபெறவில்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. அன்னை கூறினார், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். கடைசி நேரத்தில் குருதேவர் வந்தே ஆக வேண்டும். அதை அவரே கூறியுள்ளார். அவரது வார்த்தைகள் வீணாகுமா என்ன? முடிந்ததை செய்தபடியே வாழ்க்கையை நடத்து. ஜபதியானத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவது மிகவும் அவசியம். சரியான நேரம் எப்போது வாய்க்கும் என்று சொல்ல முடியாது. யாரும் எதிர்பார்க்காத வேளையில் அந்த நேரம் திடீரென்று வந்துவிடும். பணத்தாலும் மனித பலத்தாலும் சாதிக்க இயலாத பலவற்றை காலத்தின் மகிமை சாதித்துவிடும். எனவே எவ்வளவுதான் பிரச்சனைகள் அழுத்தினாலும் சில நியமங்களை பின்பற்றுவது மிகவும் அவசியம்.